இந்த அக்ஷர பீடம் அப்படிங்கிறது நம்ம கோயிலில் நிறைய சாமி வச்சுருப்பா. அதனால் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வடிவம், உருவம், ஒவ்வொரு சாமியினுடைய பிரயோஜனத்துவம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இந்த திருவாட்சி மாதிரி இருக்கும். திருவாட்சின்னா பிரபா கோயிலுக்கு பின்னாடி ஒரு எல்லா சாமிக்கு பின்னாடி பித்தளையில் வச்சுருக்காளோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு வளைவு, அது கருங்கல்லில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது திருவாட்சி மாதிரியே சுடர். இங்கே ஒரு பீடம் இருக்குது, எந்த விதமான வடிவமும் அதில் இருக்காது, ஒரு வெறும் பிரபை. அந்த பிரபையில் எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாமியை தான் அக்ஷர பீடம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். அது அவளுடைய சூழல் சார்ந்து அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு படிப்பு இருக்காது, சில பேருக்கு குழந்தை பிறக்காது, சில பேருக்கு பிஸ்னஸ் மேற்கொண்டு வளராது, சில பேருக்கு ஏதாவது வழக்கு இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை மனசில் போட்டு அப்படியே குழப்பின்றே வரும். இது மாதிரி ஒரு மனநிலை தொடர்ந்த பாதிப்பு. அது நான் சொல்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். அந்த அனுபவ சித்தாந்தம் அந்த மாதிரி வரணும். அப்படி ஒரு 4-5 வருஷமாக அந்த பிரச்சனையை அதுக்கு தீர்வே கிடைக்கல. இப்படி போனால் அப்படி வருது, அப்படி போனால் இப்படி வருதுங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு நாமளே குழப்பின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி குழப்பம் உடையவா இந்த அக்ஷர பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த சுவாமிக்கு ஆராதனை பண்ணி, அந்த கோயில் குருக்கள் ஒரு சில முறைகள்லாம் வச்சுருப்பாள். அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஒரு சில பூஜைகளை அந்த பீடத்துக்கு பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணோம். மௌனமாக அந்த சுவாமி முன்னாடி, இந்த அக்ஷர பீடத்துக்கு முன்னாடி மௌனமாக கண்களை மூடி கொஞ்சம் ஓரமாக தியானத்தில் உட்காந்துருந்தால், அன்றைக்கோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிக்கணும். அந்த அக்ஷர பீடத்துக்கு எல்லா வழிபாடும் செய்யணும் அந்த ஊரில் இருக்கிறது. அப்படி வழிபாடு செய்தால் அதற்கான விடிவு ஒளியாக உங்கள் கண் முன், அதாவது கனவிலேயோ இல்லை வாக்கு, அதாவது சகுனமாகவோ உங்களுக்கு அது புரியப்படுத்தும். அப்படி புரியப்படுத்தினால் அது அனுபவ சாத்தியப்படும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சக்தியை அந்த காலத்தில் தெரிஞ்சு பயன்படுத்தியிருக்க ஆன்மீக ஆற்றல்கள். கோயில் ஆன்மீக ஆற்றல் அதிகமாக நிறைந்த இடம். அதை ஒவ்வொரு மானிடமும் தனக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் பக்தியினாலும் பூஜையினாலும் வழிபாட்டினாலும் அதை அடைய வேண்டியது நம்மளுடைய முயற்சி.